வந்து உதாரணத்துக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு 50 படம் எடுத்திருக்காரு. ஒரு படத்துக்கு 1 கோடினா கூட 50 படத்துக்கு 50 கோடி ரூபா அந்த பணத்தை வச்சுட்டு ஊனமுட்டு இருக்கிறாங்க. லாவலாஸ் மாஸ்டர் மாதிரி எவ்வளவு பண்ணலாம், பண்ணிட்டு அரசியலுக்கு வரலாம். என்ன சொல்றாரு, எல்லா கட்சிக்காரங்க மாதிரி இவர் என்னங்கிறாரு, வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சா தான் பண்ணுவேன்னா அது வந்து அரசியல கிடையாது. என்னதான் கூட்டணி வச்சாலும் 2026ல வெல்ல போறது எங்க திமுக அரசு தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கூட்டத்திற்கு வருகக்கூடிய அனைத்து BLA 2 BLA C BDOக்களுக்கு தேவையான அனைத்து தண்ணி வசதி, உணவு வசதி, தேநீர் வசதி, எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தளபதி சொல்லாமலேயே 5000 ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்குது. நாங்க அவர் முதலமைச்சர் ஆக்க விடமாட்டோம் என்பது இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம். அது வந்து தமிழ்நாட்டில் அவர் இது எடுபடாது. அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதோட சீரழிஞ்சு போவாரு. அவர் பாத்தீங்கன்னா வாங்கின காருக்கு டாக்ஸ் கட்ட முடியல. வந்து கரூர்ல 41 பேர் இழந்தாங்க. அந்த 41 பேர்த்தையும் 75 நாளா சந்திக்கல. நேற்று சேலத்தில் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. இது வரைக்கும் போய் அதை கண்டுக்கல. இப்படி அவருடைய சுயநலமையில் அவர் கட்டண பொண்டாட்டி வச்சு அவரால் குடும்பம் நடத்த முடியல. சிறப்பான முறையில வந்து செயல்படுறாங்க, சொல்லி பேச்சு கேக்குறாங்க. இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு உயிரை வந்து அனாவத்தா விட்டுறாங்க. இது வந்து நல்லது கிடையாது. ஆனா வந்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேணும். கட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 42 பேர் உயிர் போயிருச்சு. இப்ப சேலத்துல ஒரு மாநாடு போட்டுருந்தாங்க, அதுலயும் ஒருத்தர் இறந்துட்டாரு. எடப்பாடி ஜெயிச்சது கிடையாது. எடப்பாடி தொகுதி தாங்க. திமுக கூட்டணியில இருந்தப்போ தோல்வியை தழுவி இருக்காரு. திமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தப்போ அவரையே தோக்கடிச்ச தொகுதி எடப்பாடி தொகுதி. ஆனா இந்த டிவிக்கு நண்பர்கள் வந்து ஜென்சி எல்லாமே ஓட்டு எல்லாம் அங்கதான் போகணும்னு நிறைய சொல்றாங்க. அந்த மாதிரி ஓட்டுலாம் போகாது. இங்க வந்திருக்க முக்காவாசி பேர் இளைஞர் பட்டாளங்கள் தான். பின்னாடி எல்லாருமே இளைஞர் பட்டாளங்கள் தான். திமுகங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு ஆலமரம், ஆணி வேறு. சின்ன குழந்தை வந்து எங்க தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, திமுக தான் எங்க உயிர் நாடி உயிர் மூச்சுன்னு. இதுதான் உண்மை. மாநாடு கிடையாது. திமுகவோட மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநாடு என்பது இருக்கும். ஏன் இப்படி அந்த தற்கொலைகள் இருக்காங்கன்னு அந்த இளைஞர்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். திருந்துங்களா தம்பிங்களா, கொஞ்சமாவது யோசிங்க. சும்மா டிவிக்கன்னு எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை இருக்கு. ஆனா மக்களுக்கோசரம் யாரு நிக்கிறாங்க? நம்ம என்னை படிக்க வச்சது யாரு? இந்த செருப்பு போட வச்சது யாரு? என்ன எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான். இதுல என்னன்னா, விஜய் வந்து கார்ல போறாரு. பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், மற்ற இருக்கிற தற்குறிகள் பின்னாடியே ஓடுறாங்க. திமுக அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? எல்லாமே பகுத்தறிவு உள்ளவங்க, பெரியார் சிந்தனை கொண்டவங்க. இது தெரியாம ஏன் பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவு இருக்காது? அவர் பாட்டுக்கு போறாரு கார்ல, அவர் கார்ல போறாரு, நீயே ஓடுற. ஒரு அறிவு கூட ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது தெரியாது உங்களுக்கு? சேலத்துல இறந்து மறந்துட்டு ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்து இறந்துட்டாரு. இது வரைக்கும் ஒரு டெட் பாடி வந்து அவங்க உறவினர்கள் வாங்காம இருக்காங்க. காரணம் என்ன? விஜய் வந்து இன்னும் ஒரு இரங்கல் கூட சொல்லல. இந்த டெத்துக்கு வந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்லல. அவங்களோட கட்சி மீட்டிங்க்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு நேற்று வந்து வெயில்ல மயங்கி விழுந்து கூட நாள் சேர்த்திருக்காருன்னா அதுக்கே பதில் சொல்லாதவங்க எங்க போய் இவங்க கையில நாட்டை ஒப்படைச்சு என்ன பண்ண போறாங்க? ஒரு உயிர் போயிருச்சுன்னா ஒரு உயிரோட வேல்யூ வந்து நடிகர் விஜய்க்கு சினிமாக்காரனுக்கு தெரியாது. ஒரு உயிரோட வேல்யூ எவ்வளவுன்னு நம்ம கட்சிக்காரர்கள் தெரிஞ்சதுனாலதான் கரெக்டான பாதுகாப்போட இதோட வந்து நான் வந்து ஒரு 5-6 மாநாட்டுக்கு வந்துட்டேன். திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு போய்க்கிறேன். கரெக்டான முறையில ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு உணவோ ஒரு மருத்துவம் அனைத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கரெக்டான எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாம சிறப்பான முறையில திமுக அரசு மாநாடு நடத்துறாங்க. என்னதான் கூட்டணி வச்சாலும் 2026ல வெல்ல போறது எங்க திமுக அரசு தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நான் வந்து சேலம் மேற்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். விவசாயினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன். இந்த மாநாடு என்பது மிக சிறப்பாக இருக்குது. அதாவது உலகத்திலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இந்த ஏரியாவில் தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் நடைபெறுகிறது. அற்புதமாக இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாநாட்டுக்கு இந்த கூட்டத்திற்கு வருகக்கூடிய அனைத்து BLA 2 BLA C BDOக்களுக்கு தேவையான அனைத்து தண்ணி வசதி, உணவு வசதி, தேநீர் வசதி, எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்தந்த சேர்லயே ஒரு பேக்கில் போட்டு வச்சிருக்காங்க. இது அற்புதமான ஒரு BLA BLCக்கான கூட்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் அவர்களும் சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலேயே இல்லாத ஒரு
காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல விடியல் பயணம் மகளிர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணம் பண்ணுறாங்க. மகளிர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குது. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி சொல்லாமலேயே 5000 ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதன் மூலியமாக பார்த்தா மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை ஏடிஎம்லையும் அத்தனை வங்கியிலையும் கூட்டம் கூட்டமாக சாரியாக போய் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு திட்டத்தை உலகத்தில் எந்த நாட்டிலையும் அறிமுகப்படுத்தாத ஒரு திட்டத்தை கழக தலைவர் தளபதியார் வந்து அமுல்படுத்தியிருக்கிறாரு. அதேமாரி படிக்கக்கூடிய பெண்கள் வந்து பாதியிலேயே கல்வியை நிறுத்தாததுக்காக அவங்களுக்கு வந்து அந்த மாதம் 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு. அதே போல் ஆண்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் கணினி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் இலவச சைக்கிள் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஏராளமான இலவச லேப்டாப் கொடுத்துருக்காரு. இதுமாரி ஏராளமான திட்டங்களை கலைஞர் தளபதியார் அவர்கள் வந்து வாரி 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 வழங்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் கழக தலைவர் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக போறாரு. அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பு 100% இருக்கும். நாங்கள் அவரை முதலமைச்சர் ஆக்க விடமாட்டோம் என்பது இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம். கண்டிப்பா அடுத்த தடவை மீண்டும் முதலமைச்சர் ஆனால் 2000 ரூபாயாக மாதம் பெண்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக தான் அவர் தான் ஆட்சிக்கு வருவார், அவர் தான் போடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் 1000 ரூபா கொடுத்தாரு. தளபதியார் 5000 கொடுக்க சொன்னார். கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடியார் இப்போ தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே 4000 ரூபா போட்டார். இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக மீண்டும் தளபதியார் ஆட்சிக்கு வருவார். அவருக்கு நாங்கள் வந்து உயிர் உள்ள வரைக்கும் அவருக்காக நாங்கள் வேலை செஞ்சு அவரை முதலமைச்சர் ஆக்குவோங்கிற இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மதவெறி பிடிச்ச கட்சி. அது வந்து சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அதாவது நாட்டில் வந்து கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலியமா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சி. அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. அது வந்து தமிழ்நாட்டில் அவர் இது எடுபடாது. அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதோட சீரழிஞ்சு போவார். பாரதிய ஜனதாவோட எந்த கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறதோ அந்த கட்சியெல்லாம் வந்து தோல்வியை கண்டிப்பாக தழுவ போவதில் அது எந்த வித மாற்றமும் இல்லை. அதே போல் இப்போ புதுசாக தோன்றிருக்கிற ஒரு நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா வாங்கின காருக்கு டேக்ஸ் கட்ட முடியல. வந்து கரூரில் 41 பேர் இழந்தாங்க. அந்த 41 பேர்த்தையும் 75 நாளாக சந்திக்கல. நேற்று சேலத்தில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. இது வரைக்கும் போய் அதை கண்டுக்கல. இப்படி அவருடைய சுயநிலைமையில் அவர் கட்டண பொண்டாட்டி வச்சு அவரால் குடும்பம் நடத்த முடியல. அவர் எப்படி நாட்டு மக்களுக்கு முதலமைச்சராக இருக்க போறாரு, எப்படி ஜனங்களுக்கு இருக்க போறாரு. அதனால கண்டிப்பாக இந்த நாட்டை அடுத்து ஆள்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் என்பதை கூறிக்கொண்டு முடிச்சுக்கிறேன். மிகவும் நல்லா இருக்குங்கண்ணா. வீரமானவர்கள், திருவண்ணாமலை மிகவும் பலசாலிகள். உங்களை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை மாதிரி, திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மாதிரி ரொம்ப வலிமையானவர்கள். மேற்கொண்டு இங்க வந்து யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஒரு அந்த மாதிரி புரோஜனமான மாநாடா இருக்கும். எல்லாரும் வந்து கட்சிக்கு அவசரம் ரொம்ப நாள் சிறப்பாக பணியாற்றுவாங்க. வெற்றி நமது. எதனால பாத்தீங்கன்னா இவங்களை நேரடியாக நம்ம கட்சிக்காரங்க வந்து கரெக்டா அறிவுள்ளவங்க வந்து எப்படி இருக்கணும், ஒரு மாநாட்டுக்கு வந்தா எப்படி கரெக்டா வழி நடத்தணும், சிறப்பான முறையில வந்து செயல்படுறாங்க, சொல்லி பேச்சு கேக்குறாங்க. இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா யாரோ ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு உயிரை வந்து அனாவத்தா விட்டுறாங்க. இது வந்து நல்லது கிடையாது. ஆனா வந்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேணும். கட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரியாம சினிமா நடிகர்லாம் யாரு வந்தாலும் அரசியல் வரணும்னு சொல்லி 42 பேர் உயிர் போயிருச்சு. இப்ப சேலத்துல ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. அதுலயும் ஒருத்தர் இறந்துட்டாரு. இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து 50 கால வருடமா ஏன் அரசியல் வரல? குதிரைய பொம்மையை நீங்க வச்சு எஞ்சுக்கு நேரமே வந்து ஜிஎஸ்டி எதுவும் கட்டாதனால அவரோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் வந்துக்கிறாரு. ஒவ்வொரு இளைஞரும் சிந்திச்சாங்கன்னா அதை வந்து முறியடிச்சு 2026ல மீண்டும் நம்ம ஸ்டாலின் ஆட்சி ஒவ்வொரு இளைஞரும் யோசிக்கணும். சினிமாக்கார பின்னாடி போகாத இருந்தா நாடு நல்லா இருக்கும். 65 லட்சம். ஆனா இப்ப வந்து பொதுவா இளைஞர்களுக்கு சொல்றேன், விஜய் கட்சி ஆகட்டும் எதா இருக்கட்டும், பொதுவா இளைஞர்கள் என்ன சொல்றேன்னா சுயமா யோசிக்கணும். இவர் என்ன சினிமா 50 கால வட்டமா சினிமா நடித்திருக்கிறாரு. இவர் வந்து கடவுள் கிடையாது. கரெக்டுங்களா? இப்ப இரண்டாவது குதிரை அரசியல் வந்து அரசியலா பார்க்கணும், சினிமா வந்து சினிமாவை பார்க்கணும். 2 மணி நேரம் பொழுதுபோக்கு தான் சினிமா. அந்த சினிமாவை வந்து அரசியலா கொண்டாந்து இளைஞர்கள் வந்து மெயினா வந்து எடுத்துட்டாங்க. அவங்களோட படிக்கிறாங்க, படிச்சும் அறிவில்லாத இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. உங்களுக்கு புரிய வேண்டும். 50 கால வருடமா ஏன் வந்து அரசியலுக்கு வரல அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து
உங்க சாதாரண வந்து ஒரு லாகவாலான் சுபாஷ் வந்து உங்களுடைய வயது எவ்வளவு பண்றாரு, அது மாதிரி விஜய் சார் பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஆனா வந்து அவர் தமிழரே கிடையாது, அவரோட சுயநலம் சுயநலத்துக்காக இளைஞர்களை பயன்படுத்துறாரு விஜய் சார். அது வந்து தவறான ஒரு செயல். ஒரு இளைஞரை சிந்திக்க வேண்டும். தலைவர் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த மாநாடு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே சிறப்பாக தான் பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது, முதலமைச்சரா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஆமா, இவர் எடப்பாடி ஜெயிச்சது கிடையாது. எடப்பாடி தொகுதி தாங்க, எடப்பாடி தொகுதி தான் இருக்காரு. ஆனா திமுக கூட்டணியில் இருந்தப்போ தோல்வியை தழுவி இருக்காரு. திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தப்போ அவரையே தோக்கடிச்ச தொகுதி எடப்பாடி தொகுதி. முதலமைச்சராக முதல் தடையா அவர் போட்டிடுறாரு. விஜயும் இவரும் இப்பதான் வளர்ந்து வராங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது, 5 வருஷம் ஆண்டுட்டாரு. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாரு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு முன்னுரிமை தராரு, நிறைய திட்டங்கள் தெரிவிக்கிறாரு. முக்கியம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மக்களுக்கோசரம் ஏழை எளிய மக்களுக்கு லேப்டாப்பு, எல்லாமே மக்களுக்கோசரம், இளைஞர்களுக்கோசரம், மாணவர்களுக்கோசரம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிவிக்கு நண்பர்கள் வந்து ஜென்சி எல்லாமே ஓட்டு எல்லாம் அங்கே தான் போகணும்னு நிறையா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டெல்லாம் போகாது. இங்கே வந்திருக்க முக்கால்வாசி பேர் இளைஞர் பட்டாளங்கள் தான், பின்னாடி இருக்கிற எல்லாருமே இளைஞர் பட்டாளங்கள் தான். ஓட்டு இல்லாதவங்க தான் டிவிக்கில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு உரிமை உள்ளவங்க, ஓட்டு உரிமை பெற்றவங்க. அவங்க அப்படி கிடையாது, ஓட்டுரிமையே இல்லாமல் சின்ன பசங்க இப்போதான் வளர்ந்து வராங்க. ஆமாம், இங்கே வரவங்க எல்லாருமே ஓட்டு தான், முதியோர்லேருந்து சின்ன பசங்க வரல அங்கே யாரும் கிடையாது. சும்மா சொல்கிறது தான். திமுகங்கிறது அப்படி கிடையாது, அது ஒரு ஆலமரம், ஆணி வேறு. சின்ன குழந்தைய வந்து எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, திமுக தான் எங்கள் உயிர் நாடி உயிர் மூச்சுன்னு. இதுதான் உண்மை. ஆனால் டிவிக்கு மாநாடு இல்லைங்க, எங்க மாநாடுனா வேற லெவல்ல இருக்குங்க. இது ஒன்லி BLA 2 BLA BDC இவங்களுக்கான நிர்வாகிகளுக்கு ஒரு ஆலோசனை வழங்குற கூட்டம் மட்டும், அது பயிற்சி கூட்டங்க. இது மாநாடு கிடையாது. திமுகவோட மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கும், அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநாடு என்பது இருக்கும். வாங்க, மார்ச் 8ஆம் தேதி நம்ம தளபதி ஸ்டாலின் தலைமையில வந்து திருச்சியில மாநாடு போடுறோம். அந்த மாநாடு வந்து பாருங்க, மாநில மாநாடு எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இது வெறும் வடக்கு மண்டலம், ஒரு மண்டலம் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஒரு மண்டலம், வெறும் 6-8 டிஸ்ட்ரிக்ட், 91 தொகுதிக்கான நிர்வாகிகளோட சந்திப்பு, பயிற்சி கொடுக்கிற கூட்டம் மட்டும்தான் இது. அவங்க வந்து சரியான ஒரு நிர்வாகத்தன்மை கிடையாது அவங்க கிட்ட. ஆனால் திமுக அப்படி கிடையாது. மக்களுக்கு தண்ணி பாட்டில் இருந்ததா, இந்த பேக்ல இருந்து தண்ணி, சாப்பாடு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உயிர் பயம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் திமுக அப்படி கிடையவே கிடையாது, மக்களுக்கோசரம் நிற்கிறது தான். ஆனால் அவங்க நிர்வாகத்தன்மை கிடையாது. அவர் 41 பேரை கரூரில் கொண்டுட்டு 78 நாள் அவர் வீட்டுக்குள்ள பனையூர் பங்களால உட்காந்துருக்கிறாரு. பனையூர் பங்களால உட்காந்துருக்கிறாரு. அவர் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தெரியல. இந்த தற்குறிகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டிவிக்கேன்னு போறானுங்க. மக்களுக்காக யார் நிற்கிறாங்கன்னு தெரியாதா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருத்தர் பண்றாருல, டிவிக்கே தற்குறிகளுக்காக தான் எல்லாரும் போறாங்க. இப்போ இந்த விசில் சின்னத்தை வேற கொடுத்துட்டாங்க. விசில் சின்னங்கிறது என்னது? அது வந்து வாக்கு சேகரிக்கிற ஒரு இது, அது ஒரு அஃபென்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஒரு இடத்துல போறாங்கன்னா அங்கே பொல்யூஷன் பண்ணிட்டு, சத்தம் போட்டுட்டு, இரிட்டேட் பண்ணிட்டு, அது பெரியவங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்காது. அது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த மாதிரி பல இது இருக்குது. அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி அந்த தற்குறிகள் இருக்காங்கன்னு அந்த இளைஞர்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். திருந்துங்களா தம்பிங்களா, கொஞ்சமாவது யோசிங்க. சும்மா டிவிக்கேன்னு எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை இருக்குது. ஆனால் மக்களுக்கோசரம் யார் நிற்கிறாங்க? என்னை படிக்க வச்சது யார்? இந்த செருப்பு போட வச்சது யார்? என்ன எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான், வேற யாரும் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, தற்குறித்தனமாக இருக்காதீங்க. புரிஞ்சு யாருக்கு ஓட்டு போடணுமோ தெளிவாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இதில் என்னன்னா, விஜய் வந்து காரில் போகிறாரு. பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், மற்ற இருக்கிற தற்குறிகள் பின்னாடியே ஓடுறாங்க. திமுக அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? எல்லாமே பகுத்தறிவு உள்ளவங்க, பெரியார் சிந்தனை கொண்டவங்க. இது தெரியாம ஏன் பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவு இருக்காது? அவர் பாட்டுக்கு போறாரு கார்ல, அவர் கார்ல போறாரு, நீயே ஓடுற? ஒரு அறிவு கூட ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது தெரியாது உங்களுக்கு? ஏன் அப்படி பண்றீங்க? நான் இருக்கிற எல்லாத்துக்கும் செங்கோட்டையனுக்கு தான் சொல்றேன். இருக்க ஆதவர்ஜனா அவன் லாட்ரி அது அந்த கட்சியிலே கிடையாது. பெரியார் பேரை சொல்லி ஏமாத்தி பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவருக்கான இதே கிடையாது.
அண்ணன் ராஜேஷ் மயங்கி இறந்துட்டாரு. ஒரு சேலத்துல நேற்று இறந்து மறந்துட்டு ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்து இறந்துட்டாரு. இது வரைக்கும் ஒரு டெட் பாடி வந்து அவங்க உறவினர்கள் வாங்காம இருக்காங்க. காரணம் என்ன, விஜய் வந்து இன்னும் ஒரு இரங்கல் கூட சொல்லல, இந்த டெத்துக்கு வந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்லல. அவங்களோட கட்சி மீட்டிங்க்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு நேற்று வந்து வெயிலில் மயங்கி விழுந்து கூட நாள் சேர்த்துருக்காருன்னா அதுக்கே பதில் சொல்லாதவங்க எங்கே போய் இவங்க கையில் நாட்டை ஒப்படைச்சு என்ன பண்ண போகிறாங்க? என்னைக்குமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கான ஆட்சி செய்யும். நம்ம தலைவர் முத்தமிழர் கலைஞரோட வழியில் வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஆட்சியும் தமிழ்நாட்டோட தனிப்பெரும்பான்மையும் நிரூபிக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்மளோட மானம், ஈனம், மண், மொழி அத்தனையும் காக்கிறது ஒரே ஒரு தலைவர் இருக்காருன்னா நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும். வேற எந்த தலைவர்களாலையும் இது முடியவே முடியாது. மீண்டும் 2026 ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற வேத வாக்கு ஒலிக்கும். இது மக்களால் நிறைவேற்றப்பட்டு தீரும். ஒரு மாநாடு என்பது நடத்துறதுக்கு முன்னாடியா யாரால கிடைச்சது? பொதுவா வந்து பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு செப்பரேட்டா, ஆண்களுக்கு செப்பரேட்டா வச்சிருக்கணும். மெயின் பாதுகாப்பு வேணும். என்னன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு புரோஜனமற்ற மாநாடு. காசு வந்து எப்போ வேணா சம்பாதிச்சுக்கணும். பொதுவா யோசிக்கணும். ஒரு உயிர் போயிருச்சுன்னா ஒரு உயிரோட வேல்யூ வந்து நடிகர் விஜய்க்கு சினிமாக்காரனுக்கு தெரியாது. ஒரு உயிரோட வேல்யூ எவ்வளவுன்னு நம்ம கட்சிக்காரர்கள் தெரிஞ்சதுனாலதான் கரெக்டான பாதுகாப்போட இதோட வந்து நான் வந்து ஒரு 5-6 மாநாட்டுக்கு வந்துட்டேன். திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு போய்க்கிறேன். கரெக்டான முறையில ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு உணவோ ஒரு மருத்துவம் அனைத்து ஏற்பாடு பண்ணிட்டு கரெக்டான எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாம சிறப்பான முறையில திமுக அரசு மாநாடு நடத்துறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் சிறப்பான முறையில் மாநாடு நடத்தணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, உயிர்கள் போக கூடாது. ஒரு உயிரோட வேல்யூ வந்து எவ்வளவுன்னு தெரியும் நம்மளுக்கு. இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கரெக்டான முறையில திமுக அரசு மாதிரி கரெக்டான முறையில எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாம மாநாடு சிறப்பாக நடத்த மீண்டும் வந்து 2026 அதிமுக வென்று பாஜக அரசு ஊழல் நடத்தும் பாஜக அரசு வென்று ஜிஎஸ்டி வரி போட்டு நம்ம மக்களோட வரிப்பணத்துல நம்மளுக்கு 0.2% தான். வட மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் 90% கொடுக்குறாங்க. 2% 3% கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வட மாநிலத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நம்மளோட உரிமையை திருடுறாங்க. அதுக்கு வந்து யாரும் துணை பார்க்க கூடாது. விஜய் சார் வந்து பிஜேபியோட கைகூலி தான். ஒவ்வொரு இளைஞருக்கும் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சா நம் தமிழோட உரிமை பறிபோகாது. மீண்டும் நம்ம திமுக அரசு வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. வந்த வாட்டி தான் இந்த இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க நினைச்சா முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா மிக தகுதியானவர்கள் என்பதை 40-40 எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி 40-40 ஜெயிச்சு வெற்றி சூடுவோம். ஊழல்னா வந்து அவர் நடத்துறது அரசியலே கிடையாது. கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கணும். கொள்கை என்பதே கிடையாது அவர்கிட்ட. அப்படி எப்படின்னா வந்து இளைஞர்கள் அவர் நம்பி போறாங்க. அவர் நம்பி போறாங்கன்னா அது புரோஜனம் இல்லாத அரசியல்னா. இப்போ இத்தனை உயிர் போயிருச்சு. ஒரு அரசியல் வேற, நடிகர் வேறனா வந்து அரசியல் வந்து சிந்தித்து செயல்பட்டாங்க அப்படின்னா நாட்டு நடப்பு நல்லா இருக்கும். சினிமாக்காரன் பின்னாடி போனாங்க அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு வந்து அவனோட பணத்தை இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு 50 படம் எடுத்திருக்கிறாரு. ஒரு படத்துக்கு 1 கோடினா கூட 50 படத்துக்கு 50 கோடி ரூபா. அந்த பணத்தை வச்சுட்டு ஊனமுற்று இருக்கிறாங்க. லாஸ் மாஸ்டர் மாதிரி எவ்வளவு பண்ணலாம். பண்ணிட்டு அரசியலுக்கு வரலாம். என்ன சொல்றாரு, அல்லா கட்சிக்காரங்க மாதிரி இவர் என்னங்கிறாரு, வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஜெயிச்சா தான் பண்ணுவோம்னா அது வந்து அரசியலே கிடையாது. இது இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இளைஞர்கள் மெயினா இளைஞர் பாதிக்கப்படுவாங்க. சிந்திக்கணும். சிந்திச்சாதான் எல்லா சினிமாக்காரனுக்கு மதிச்சு ஓட்டு போட்டா நம்மள நாட்டோட கதி அதிக கதி ஆயிரும். எடப்பாடி ஐயா வந்து 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவர் சொன்னது எதுவுமே செஞ்சது கிடையாது. அதுவுமே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சேலம் மாவட்டத்து பால திட்டங்கள் எல்லாமே ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து இவர் நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லி பெருமை கொள்கிறாரு. அது ஒரு தவறான செயல். ஜெயலலிதா அம்மா கொண்டாந்த செயல்பாடுகளை நலத்திட்டங்களை வந்து எடப்பாடி ஐயா நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அது தவறான செயல். சுயமா யோசிக்க மாட்டேங்கிறாரு. கரெக்டான ஒரு அரசியல் முறையே கிடையாது. கரெக்டான அரசியல் முறை கொண்டு வர வேணும்.